ஹாய் மக்களே! வாரிசு சீரியல் மார்ச் 24, 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து மீனா வந்து வர்ற ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து டின்னர் பண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறா. ஆளுக்கு சப்பாத்தி, பரோட்டா, என்னென்னமோ நூடுல்ஸு அப்படின்லாம் கேட்குறாங்க. இவளும் வேலை இருக்குதுன்னு தெரிஞ்சும் தான் இவங்க அப்படி சொல்கிறாங்க. நம்ம எதுவும் சொல்ல முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செய்ய போகும்போது மீனா ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க, பரவாயில்ல உன் மருமகளை வந்து கண்ணாலே ஆட்டி வைக்கிறியே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், இல்லட்டினா நம்ம தெருல ஏறி உட்காந்துருவாங்க, இப்படி தான் இருக்கணும், அவங்களெல்லாம் அடக்கி வைக்கணும் அப்படின்னு வந்து மீனா சொல்கிறா. தமிழ் போய் வேலை செஞ்சிட்ருக்கா. ஜனாமா வந்து என்ன தமிழ், நாளைக்கு தான் ஒர்க் இருக்குல்ல, இதுக்கெலாம் வந்து முத்தம்மா இருக்காங்கல்ல, அவங்க செய்வாங்க, நீ எதுக்கு இதெல்லாம் செஞ்சிட்ருக்க, முத்துவை சொன்னால் செய்ய போகிறா, நீ போய் வேலையை பார்க்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லும் போது, இல்லை என்னைக்காச்சும் தான் அத்தை என்கிட்ட வேலை சொல்கிறாங்க, அது கூட செய்யலைன்னா எப்படி, அதனால தான் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. ஓ மாமியார், அதனால் வந்து அவங்கள சொல்கிறத தட்ட முடியல, அதனால் செஞ்சிட்ருக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பயுமே வந்து எஸ் சொல்லியே கற்றுக்கூடாது, நோ சொல்லியும் கற்றுக்கணும், அப்போ தான் நிறையா ப்ராப்ளமை வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மீனா உள்ளே வந்துடுறா. என்ன சொல்லிகிட்ருக்கா, நான் அவளுக்கு வந்து வேலை கொடுத்து கஷ்டப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காளா அப்படின்னு சொல்கிறா. இல்லைத்த, நான் வந்து அப்படிலாம் சொல்லலை, என் தோசை ஊற்றிட்டுருக்கேன்னு தான் சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னும் போது, உன்னை பற்றி எனக்கு தெரியும், நீ வாய மூடு அப்படின்னு சொல்கிறா. நான் வந்து மருமகன்னா எல்லா வேலையும் செய்கிறது தானே வீட்டில், சில மருமகள்லாம் ஆஃபீஸுக்கும் போயிட்டு வீட்டுக்கும் வேலையை பார்த்துக்கிட்டு ஸ்மார்ட்டாக இல்லையா, அதே மாதிரி தான் அவள் எல்லா வேலையும் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது, நீ வந்து ஜனமா சொல்கிறாங்க, நீ வந்து சிபி மாதிரியே தமிழையும் பார்க்க கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கு வந்து தமிழ்கிட்ட சொல்கிறா மீனா, மாமியார் மருமகக்குள்ளே அடுத்தவங்க வந்து எதுவும் பண்ணிட முடியாது, செஞ்சிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. உடனே இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முத்தம்மா வந்து, ஏன் தமிழ் இவ்வளோ வேலையும் மாமியார் சொன்னாலா செய்ய சொல்லி, நீ இப்போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, இல்லை பரவாயில்ல, அவங்களும் ஜனாமா சொல்லும் போது மூஞ்சி சொல்லிக்காமல் செய்கிறாங்க, அதே மாதிரி தானே நானும் செய்யணும், அதனால தான் செஞ்சிட்ருக்கேன், இந்த விஷயத்த தப்பாக நினச்சிக்காதீங்க, தலையிடாதீங்க அப்படின்னு சொல்கிறா. சரி நீ போமா அப்படின்னு சொல்கிறா. அதுக்குள்ளே மணி வந்து 12 மணி ஆகிடுது, எல்லா வேலையும் முடிச்சுட்டு போகிறதுக்குள்ளே. அப்போ முத்தம்மா வந்து இவ போனதுக்கப்புறம் மனசுக்குள்ளே சொல்லிகிட்ருக்காங்க, ஒழுங்காக தான் மீனா இருந்தா, இவளுக்கு யார் இதெல்லாம் சொல்லி கொடுத்து இப்படி மாற்றினதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. இவ அதுக்குள்ளே 12 மணிக்கு மேலே போய் ஆஃபீஸ் ஒர்க்லாம் பார்த்துட்ருக்கா. அப்போ வந்து சிபி தூங்கிட்டு இருக்கான். ஜனமா வந்து இவ ஆஃபீஸ் ஒர்க் பார்க்குறதெல்லாம் பார்த்துட்டு போகிறாங்க வெளியிலே நின்று. அதுக்கப்புறம் இவ தூங்கிடுறா. காலைல சிபி ஏஞ்சி, மணி 8 ஆயிடுச்சு, ஏந்திரி தமிழ் அப்படின்னு சொல்கிறாரு. இவளும் ஏந்திரிக்கிறா. டைம் போனே தெரில அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. இவ வந்து டைம் ஆயிடுச்சு, இன்றைக்கி வந்து இப்போ நியூ கிளைண்ட்லாம் வராங்க, 12 மணிக்கெலாம் ப்ரெசன்டேஷன் பண்ணுவோம், கரெக்டாக வந்து டிலே பண்ணிடாத அப்படின்ட்டு சிபி சொல்லிட்டு போகிறார் ஆஃபீஸ்க்கு. இவ வந்து குளிச்சுட்டு அர்ஜென்ட்டாக ஆஃபீஸ் கிளம்பி இறங்கிட்டு இருக்காப்பாடி. உடனே மீனா வந்து ரெடியாகி நின்றுட்டுருக்கா, தமிழை வந்து போக விடாமல் பண்ணுறதுக்கு ஆஃபீஸ்க்கு. வா கோயிலுக்கு போயிட்டு வரலாம், இன்றைக்கி வந்து நிறைஞ்ச பௌர்ணமி, அதுவும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை, கல்யாணம் ஆன பொண்ணு கண்டிப்பாக இப்போ சாமியை வெள்ளிக்கிழமை போய் கும்பிட்டு தரிசனம் பண்ணணும், நீ என்னென்னா ஆஃபீஸ்ன்றா, வா என் கூட அப்படின்னு சொல்லி அவள் என்ன சொல்லியும் கேட்காம கூப்பிட்டு போகிறா. சரின்னு தமிழும் போகிறா. இது மாதிரி அத்தை சாமி கும்பிட்டுச்சாச்சுல, கிளம்பலாமா அப்படின்னு கேட்குறா. என்ன இரு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஆக்கிக்கிட்டே இருக்கா. எவ்வளோ டிலே பண்ண முடியுமே அவ்வளோ டிலே பண்ணிகிட்டே இருக்கா. இவளும் வந்து என்ன சொன்னாலும் இரு போகலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கா. அவளுக்குள்ளே பக்கத்தில் யாரும் தெரிஞ்சவங்க வந்துடுறாங்க. அது அவங்கள்ட்ட ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டே இருக்கா. இவளும் டைம் ஆச்சுன்னு சொல்கிறத காதிலே வாங்குற மாதிரி தெரியல. அடுத்தது கார்கிட்ட போகிறாங்க. அத்தை நான் வந்து ஆஃபீஸ்க்கு போகிறேன், நீங்கள் வந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மார்க்கெட் போயிட்டு போகலாம், நீனும் வா அப்படின்றா. இல்லை நான் இதுக்கு மார்க்கெட்டுக்கு, நீங்கள் அப்படியே போயிடுங்க அப்படின்னு சொல்கிறா. இல்லை நீ இதுக்கு மார்க்கெட்டுக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆகிட போகுது, ஆஃபீஸ்க்கு போகிறதுக்குள்ளே போயிட்டு போகலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறா. அங்கே எவ்வளோ டிலே பண்ண முடியுமோ டிலே பண்ணுறா. உடனே ஜனாமா ஃபோன் பண்ணி எங்கே இருக்கேன்றாங்க. பொய் சொல்கிறா, அதே வந்துட்டுருக்கேன்னு பொய் சொல்கிறா. இருந்தாலும் இவ விடமாட்றா. இவ பண்ணுறதை அவங்கள்ட்ட சொல்லிக்கவும் முடியல அவளால். இதோ வந்துடுறேன்னு சொல்லிகிட்டே இருக்கா. இவ வந்து மார்க்கெட் முடித்து வீட்டுக்கு போகிறதுக்கு டைமில், நான் வந்து ஆஃபீஸ்லேயே ஸ்ட்ரைட்டாக போய் இறங்கிக்கிறேன்னும் போது, இல்லை ஆஃபீஸ் ரொம்ப தூரம் இருக்குது, என்னை வீட்டில் விட்டுட்டு அப்புறம் போய் ஆஃபீஸ்க்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு உடனே வந்து, இல்லை பரவாயில்ல, எனக்கு நான் இப்போ வீட்டுக்கு விட்டு போகிறதுக்குள்ளே டைம் ஆகிடும், நான் கேப் புக் பண்ணி போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. கேப் புக் பண்ணிட்டு போறியா, ஐயோ சீக்கிரம் போயிடுவே நீனு அப்படின்னு மனசை நினச்சிக்கிட்டு மயக்கம் வர மாதிரி நடிக்கிறா. சரின்னு நீங்கள் காரை வீட்டுக்கே விடுங்க அப்படின்னு சொல்லிடுறா தமிழ். வீட்டுக்கு போய் ஜூஸ்லாம் போட்டு கொடுத்து அவளை வந்து
நான் கொஞ்சம் உடம்பு பார்த்துக்கோங்க அத்தை, நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கிளம்புறா. உடனே வந்து ஜனாமாவும் சிபியும் வந்துடுறாங்க. சிபியும் வந்துட்டு எங்கே கிளம்புற அப்படின்னா, ஆஃபீஸ் தான் கிளம்புறேன், இனிமேல் எங்கே கிளம்ப போகிறேன், எல்லாமே முடிஞ்சு போச்சு, நாங்கள் எவ்வளோ நேரம் உனக்காக வெயிட் பண்ணிவிட்டு ப்ரெசன்டேஷனே பண்ணலை வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க தமிழை. எனக்கு தெரியும் அத்தை இப்படி தான் பண்ணுவான்ட்டு, இப்பயுமே இப்படி தானே அப்படின்னு சொல்கிறா. அதோட இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம். பாய் மக்களே. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோ.